தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களோட ஜனநாயகம் திரைப்படத்தோட ரிலீஸை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஏன் வந்து ஜனநாயகம் திரைப்படம் இவ்வளவு வந்து டிலே ஆச்சு, ஸோ இப்போ வந்து அதுக்கான நடவடிக்கை என்ன வந்து படக்குழு வந்து எடுத்திருக்காங்க, அதை பற்றி தான் பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது விஜய் அவர்களோட நடிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தான் ஜனநாயகன். இந்த திரைப்படம் வந்து போன வருடம் ஜனவரி மாதமே வந்து வெளியாக வேண்டியது. ஆனால் வந்து சென்சார் பிரச்சனை காரணமாக வெளியாகவில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்க என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து படத்துக்கு வந்து சில காட்சிகள் வந்து இருக்குது. முக்கியமாக வந்து முஸ்லீம் வந்து தீவிரவாதியாக காட்டுற மாதிரி வந்து காட்சிகள் வந்து இருக்குது, வசனங்கள் வந்து இருக்குது. அதனால் படத்தை வந்து எங்களால் ரிலீஸ் பண்ண முடியாது, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தை வந்து டிசம்பர் மாதமே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அது சரி பண்ணி சென்சாருக்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து சென்சார் குழு வந்து இதுக்கான எந்த விதமான ரிப்ளையும் பண்ணாமல் இருந்தாங்க. கடைசி நிமிஷத்தில், அதாவது நாளைக்கு படம் ரிலீஸ்னா இன்றைக்கி வந்து இதுக்கான ஒரு பிரச்சனையை கொடுத்துருந்தாங்க. அது வந்து 10 நாள் படம் வந்து ரிலீஸ் ஆகலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம எல்லாத்தையுமே தெரியும், பல பிரச்சனைகள் வந்து சென்சார் வந்து விஜய்க்கு வந்து பண்ணது, ஜனநாயகம் திரைப்படத்துக்கு வந்து பண்ணது. கோர்ட்டுக்கு வந்து போனாலுமே கோர்ட்லேயும் வந்து இதே பிரச்சனை தான் வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ ஏன் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகலை, அதாவது விஜய் வந்து இப்போ சிஎம் ஆகிட்டார். ஸோ விஜய் நினச்சா படம் வந்து ரிலீஸ் பண்ண முடியுமே, ஏன் ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து இழந்திருக்கும். அதாவது விஜய் அவர்கள் இப்போ தமிழகத்துக்கு முதலமைச்சர் ஆகியிருக்காரு. ஆனால் வந்து சென்சார் குழு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ அது ஒரு பிரச்சனையாக வந்து இருக்குது. ஸோ வந்து என்ன பிரச்சனை, ஆக்சுவலாக என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து சென்சாரில் இருந்த சேர்மன், சென்சார் குழுக்கு இருந்த சேர்மன் வந்து இப்போ வந்து சேஞ்ச் ஆகியிருக்காங்க. அதனால இவ்வளோ பெரிய டிலே வந்து ஆகியிருக்கு. கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம், அதாவது ஜனநாயகம் திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்த பிறகு வந்து விஜயை வந்து சந்தித்தாங்க. அதுக்கப்புறமா பிரஸை சந்தித்த கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் கூட சொல்லியிருந்தாங்க, மிக விரைவில் வந்து ஒரு நல்ல செய்தி வரும், ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதனால் மக்களோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. முக்கியமாக வந்து ஜூன் 19 விஜய் அவர்களோட பிறந்த நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, சென்சார் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன தகவல் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் விஜயுமே வந்து படத்தை வந்து அதாவது திரையரங்கில் ரிலீஸ் பண்ண பெருசாக வந்து ஆர்வம் காட்டவில்லை அப்படிங்கிற தகவல் தான் வந்து கிடைத்திருக்கு. ரொம்ப முன்னணி நடிகர்கள், இயக்குநர்கள் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜனநாயகம் திரைப்படம் ஆல்ரெடி வந்து இன்டர்நெட்டில் வந்து லீக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஜனநாயகம் திரைப்படத்தை இவங்க நினச்சா ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து ஜனநாயகம் அதாவது சென்சார் குழு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து சென்சார் சேர்மன் வந்து சேஞ்ச் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து சும்மா ஒரு மீட் பண்ணி ஒரு லெட்டர் கொடுத்தாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து சர்டிஃபிகேட் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சென்சார் போர்ட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கேவிஎன் தயாரிப்பு நிறுவனத்துக்கு போயிருக்கு. ஆனால் கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் இப்போ வரைக்குமே எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்காமல் தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தேதி வந்து 26 இன்னைக்கு கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல்லிக்கு வந்து டைரெக்டாக வந்து போயிருக்காங்க. ஸோ சென்சார் குழு மீட் பண்ணி டெல்லிக்கு வந்து பயணம் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ டெல்லியில் வந்து இதுக்கான மீட்டிங் வந்து ரொம்ப பெரிய மீட்டிங்காக வந்து நடக்க இருக்குது அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இந்த டெல்லி மீட்டிங்கில் வந்து படத்துக்கான சென்சார் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அதாவது வருகிற 26 அதாவது இன்று வந்து சென்சார் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்சார் குழு கூட வந்து தயாரிப்பு நிறுவனம் மீட் பண்ண போகுது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து இன்றைக்கி வந்து மீட் பண்ண வந்து டெல்லி வந்து சென்றிருக்கு 26 ஒருவேளை இன்னைக்கு 26 இன்னைக்கு வந்து படத்துக்கான சென்சாரை வந்து கிடைத்து விட்டால் படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கும். படம் வந்து ஜூலை 3 ரிலீஸ் பண்ண படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு 26 சென்சார் கிடைச்சிட்டா ஜூலை 3 படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொமோஷன் பெருசாக வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் ப்ரொமோஷன் பெருசாக பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கு வந்து பெருசாக வந்து ரீச் வந்து இல்லை. அதாவது படம் வந்து ஆல்ரெடி லீக் ஆகி விட்டது. ஸோ நிறைய பேர் பார்த்துட்டாங்க. மீண்டும் வந்து மக்கள் வந்து பார்க்க வைக்கணும், இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணணும். முக்கியமாக நார்த் இந்தியாவில் வந்து இந்த படத்தை பெரிய லெவலில் கொண்டு போக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் வந்து பெருசாக வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து 2029 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து விஜய் வந்து தனித்து தான் போட்டியிட போகிறார். அது கிட்டத்தட்ட வந்து உறுதியாகிவிட்டது. அதாவது ராகுல் காந்தி இந்திய கூட்டணியிலும் வந்து திமுக வந்து வெளியே வரல, அதே மாதிரி திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து தொடரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு மேலே வந்து பிரிஞ்சிட்டோம், ஆனால் அஃபிஷியலாக பிரியலை. அதே மாதிரி வந்து இந்திய கூட்டணியில் வந்து விஜய் அவர்கள் இணைவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விஜய் அவர்களும் இந்திய கூட்டணியில் வந்து இணையில, மோடி கூடயும் சேர மாட்டார், பிஜேபியிலும் போக மாட்டார். ஸோ அப்போனா தனித்து போட்டியிட போகிறாரா அப்படிங்கிற கேள்வி வந்து அதிகமாக இருந்தது. அது வந்து உறுதியாகியிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அதனால் இந்த ஜனநாயகம் திரைப்படத்தை நார்த் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. கரெக்டாக நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு ஒரு வருடத்துக்கு முன்பு
2029 நாடாளுமன்ற தேர்தல் வரணும், 2027 இல்லை 27 கடைசியில் வந்து இல்லை வந்து 27 மிடில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போ ஒருவேளை இதெல்லாம் இல்லை, எலெக்ஷனுக்கெலாம் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியும் இல்லை, அவங்க எதுவும் பிளான் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற 3ஆம் தேதி ஜூலை 3ஆம் தேதியே படம் ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாகவே இருக்குது. அதுக்கான பிளான் தான் வந்து போய்கொண்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் விட இன்னொரு தியரி வந்து சோஷியல் மீடியாவில் செமையை வந்து ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு இருக்குது. அதாவது வந்து விஜய் த்ரிஷா அவர்களோட புகைப்படம். விஜய் த்ரிஷா அவர்களோட புகைப்படத்தை பற்றி விமர்சனம் செய்தால் கூட பரவாயில்லாம், ஆனால் இதை வச்சு இன்னொரு தியரியை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அதாவது வந்து விஜய்க்கும் தெரியும், த்ரிஷாவுக்கும் தெரியும், இந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணால் நம்மளை பற்றி தான் எல்லோரும் பேசுவாங்க, நம்மளை பற்றி நெகட்டிவாக பேசுவாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியும். இப்போ இந்த தியரி எப்படி பரவிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயும் த்ரிஷாவும் வேணும் தான் இதை ரிலீஸ் பண்ணுறாரு. முக்கியமாக விஜய் வந்து இதை வேணும் தான் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற தியரி வந்து பரவிட்டு இருக்குது. ஏன்னா வந்து லாஸ்ட்டு 24 ஹவர்ஸில் வந்து தமிழகத்தில் நிறைய க்ரைம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்குது. அந்த க்ரைம்ஸ் எல்லாத்தையுமே வந்து மறைப்பதற்காக, அந்த க்ரைம்ஸ் வந்து தன்னை பற்றி நிறைய பேர் பேசணும் காரணத்துக்காக இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாரு. அவன் நினச்சிருந்தான் 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்க முடியும் பர்த்டே அன்றைக்கி, ஆனால் அப்போ ரிலீஸ் பண்ணாமல் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜினை பற்றி மீடியா சுற்றிக்கிட்டே இருக்குன்னு கரெக்டாக விஜய் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு தியரி வந்து பரவிட்டு இருக்குது. விஜய் நினச்சிருந்தா தன்னை பற்றி மட்டும் பேசணும்னு நினச்சிருந்தா மற்ற பிரச்சனைகள் பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சிருந்தா விஜய் வந்து ஒரு ஸ்டைலான ஒரு வாக்கு இல்லை அசம்பிளியில் பயங்கரமாக தாம்பிட்டுன்னு பேசிட்டு போயிருக்கலாம். ஸோ அதை விஜயை பற்றி மட்டும்தான் எல்லாம் பேசுவாங்க. சின்னதாக ஒரு புகைப்படம் போதும், இல்லை வந்து விஜய் வந்து சின்னதாக அவங்க ஆடியன்ஸ் லைக் வந்து திடீர்னு வந்து திருச்சி பயணம் சென்றால் போதும், இல்லை சேலம் எங்கேயா போனால் போதும், விஜயை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு சீப்பான வேலை வந்து விஜய்க்கு வந்து தேவை கிடையாது. இது வேற ஒரு ரீசன். ஸோ இதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இந்த தியரிக்கான ஒரு விளக்கத்தை தான் நான் கொடுத்தேன். ஸோ நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜனநாயகம் திரைப்படம் வந்து ஜூலை 3ஆம் தேதி ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்குமா? அப்படி இல்லாமல் விஜய் அவர்களோட ஸ்ட்ராட்டஜி படி, அதாவது நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய ப்ரொமோஷன் பண்ணி 2027 வந்து ரிலீஸ் ஆகி ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி 2029 நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய வெற்றியை வந்து விஜய் அவர்களுக்கு கொடுக்கலாமா? உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா விஷயம் தக்குன்னு இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.